ஹலோ யூடியூபர்ஸ், எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்களே. ஸோ இந்த டைமில் நிறையா பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நிறையா பேர் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் கூட ஃபஸ்ட் லாக்டவுனில் தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி உங்களோட யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் யூடியூப் சேனலோட பேஸ்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் நீங்கள் இருக்கிற எல்லா ஆப்டிமைசேஷனும் உங்கள் சேனலில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ 2021 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து க்ரோத் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க க்ரோத் கொடுக்கும். இன்னும் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து லைஃப்பில் நம்ம எடுத்து நல்ல டிசிஷன் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மாறும். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் சில பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு விட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட யூடியூப் ஒரு வீடியோவும் யூடியூப்பில் தான் லைஃப் டைம் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அந்த வீடியோ வந்து பெரிய ரீச் கொடுக்கலாம். அன்றைக்கி உங்களோட சேனலோட ரேஞ்சே மாறும். மேபி அன்றைக்கி நீங்கள் வந்து திரும்பி உங்களை இதை ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், என் பேர் அமீருல் அசம், நான் யூடியூப் ரிசர்ச்சர். இந்த சேனலில் யூடியூப் ரிலேட்டட் டிப்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கிறேன். இதை போல் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் நமக்கு மறந்துடாதீங்க, சேஃபாக இருங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இனிமேல் சில பேருக்கு வந்து எந்த ஒரு நிச்சில் ஆர் இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு குக்கிங்கோ இல்லைனா கேமிங்கு இல்லை ட்ராயிங் சேனல் சொல்லிட்டு இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா, ஆல்ரெடி நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்குது, தமிழில் நிறையா பேர் பேசியிருக்காங்க. அந்த வீடியோஸ் பாருங்கள். இல்லை நான் பேசணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற நிச் பெஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களோட சேனல் வந்து அதில் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த ப்ராசஸை என்னோடய லேப்டாப்பில் பண்ணுறேன். இப்போது நீங்கள் யாராவது என்னோட யூடியூப் மொபைல் ஆப்லேயோ இல்லை யூடியூப் ஸ்டூடியோ ஆப்லேயோ இந்த ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பண்ண முடிஞ்ச நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அதில் பண்ண முடியாது. நிறையா செட்டிங்ஸ் வந்து அதில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ சில பேர் கேட்பீங்க, என்கிட்ட லேப்டாப்பே இல்லை, நான் எப்படி பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து கூகுள் க்ரோம் ஆப் போங்க. அதுலேருந்து டெஸ்க்டாப் மோடை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுற ப்ராசஸ்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கூகுள் ஆப்பில் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கூகுள் க்ரோமுக்கு வந்தாச்சு. ஸோ கூகுள் க்ரோமில் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஓகே, யூடியூப்புக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்குது பார்த்தீங்களா? சைன்இன் ஃபஸ்ட் நான் கொடுக்கணும். இப்போ நம்ம சைன்இன் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஃபார் மை செல்ஃப் ஃபார் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கொடுக்குறது பெஸ்ட்டு தான். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ தான் வந்து நம்ம யூடியூப்பில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டியூபர் பாக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இமெயில் அட்ரஸ், இவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்த ஒரு இமெயில் அட்ரஸோ இல்லைனா நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கும்போது புது இமெயில் அட்ரஸ் கொடுக்குறது தான் பெஸ்ட். ஸோ நான் இங்கே வந்து க்ரியேட் ஏ நியூ ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே கூகுள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெக்கவரி இமெயில் அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய ஃபோன் நம்பர் அதை நான் கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் ஸோ இப்போ நான் இங்கே பார்த்துட்டிங்கன்னா, நான் இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன ஜெண்டருங்கிறதும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர். ஸோ இந்த நம்பரை ஃபோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ன வருதுன்னு பார்த்துட்டு அது இதில் என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஓடிபி என்டர் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுச்சு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் ஐஎம்ஐன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து நீங்கள் ப்ரைவசிக்கும் அக்ரி கொடுத்துருங்க. ஸோ ஓகே, கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம், யூடியூப் சேனலுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம க்ரியேட் பண்ணது என்னென்னா, கூகுள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேனலே க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இப்போ இந்த டிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபி ப்ரெஸ் பண்ணுங்கள். க்ரியேட் ஏ சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வந்து சேனலே க்ரியேட் பண்ண போகிறோம்.
யுவர் கிரியேட்டர் ஜர்னி பிகின்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கெட் ஸ்டார்டட். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நேமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, நீங்கள் என்ன ஜிமெயில் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு என்ன ஒரு பேர் கொடுத்தீங்களா அதை யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் நேம் ஒரு பிஸ்னஸ் நேம் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம் ஒரு அவங்கவுங்க சேனலுக்கு ஒரு நேம் வைப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிச்சன்னா ஒரு தனியாக ஒரு நேம் வைப்பீங்க, குக்கிங் சேனலுக்கு, ட்ராயிங் சேனலுக்கு ஒரு தனி நேம் வைப்பீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கஸ்டம் நேம் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ கஸ்டம் நேமில் வந்து இப்போ என் சேனல் நேம் வந்து டியூபர்க் அப்படின்னு நான் வந்து வைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் டிக் பண்ணிட்டு கிரியேட் சேனல். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்திருக்கு. இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, எகைன் நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு youtube.com சர்ச் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், யுவர் சேனல். ஸோ இப்போ உங்களோட சேனல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து யுவர் சேனலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் சேனல் பேஜே க்ரியேட் ஆகிடுச்சு. ஹோமு, வீடியோஸு, ப்ளேலிஸ்ட்டு, டிஸ்கஷன் டேபு, அதுக்கப்புறம் அபவுட் டேப்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ இது வரைக்கும் நிறைய பேர் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே கூட வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு அப்படியே வீடியோ போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற வேலையை நினச்சிட்டு அப்படியே வீடியோவாக போட்டுட்ருப்பாங்க. ஒரு ஆப்டிமைசேஷனும் பண்ண மாட்டாங்க, ஒரு எஸ்இஓ கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இன்னுமே உங்களோட வீடியோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாராவது உங்கள் சேனலுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, சாரி ஒரு வீடியோ பார்த்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட சேனலுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. அந்த சேனலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சேனல் ப்ரெசன்டேஷன் உனக்கு பார்த்தீங்களா, அது அழகாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸாக மாறுவாங்க. ஸோ இப்போ அந்த எப்படி உங்கள் சேனலை வந்து ஒரு அழகாக காட்டுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கஸ்டமைஸ் சேனலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஹலோ நியூ யூடியூப் ஸ்டுடியோ, குட் பை கிளாசிக் ஸ்டுடியோ. ஓகே, ஸோ இதெல்லாம் வேணாம் நமக்கு. ஓகே, வந்த பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து டேரெக்டாக சேனல் கஸ்டமைசேஷன் பேஜுக்கு வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு வரல, டேரெக்டாக அந்த டேஷ்போர்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வாங்க, அதில் வந்து கஸ்டமைசேஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போது கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பாட்லைட். ஓகேவா? ஆட் ஏ வீடியோ டு த டாப் ஆஃப் யுவர் சேனல் ஹோம் பேஜ். உங்களோட சேனலோட ஹோம் பேஜில் டாப்பில் இந்த ஒரு சேனல் ட்ரைலரோ இல்லை அந்த ஃபீச்சர்டு வீடியோவோ இருக்கும். ஓகேவா? சேனல் ட்ரைலர்னு யாருன்னா, இப்போ உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு உங்கள் சேனல் ட்ரைலர்லாம் தெரியும். இப்போ இந்த சேனல் ட்ரைலருக்கு நீங்கள் எப்படி வீடியோஸ் பண்ணணும்னா, ஒரு 20 to 30 seconds வீடியோஸ் பண்ணணும். அந்த வீடியோவில் உங்கள் சேனலில் நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க, உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அந்தமாரி வீடியோஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இந்த சேனல் ட்ரைலர் வீடியோ தெரியும். இப்போது இந்த ஃபீச்சர்டு வீடியோஸ் ஃபார் ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ இவங்களாம் யாருன்னா, உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேன்ஸோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோ யாராச்சும் இருப்பாங்க. அவங்க உங்களோட சேனலுக்குள்ளே எகெயின் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர்டு வீடியோஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த ஃபீச்சர்டு வீடியோஸ் எதை வைக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் சேனலில் ஏதாவது புதுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னா அதை கொண்டுட்டு வந்து இந்த ஃபீச்சர்டில் வீடியோ வைக்கும்போது யாராவது வந்து பார்க்கும்போது பழைய வீடியோஸ் பார்க்காம டேரெக்டாக அந்த புது வீடியோஸ்லாம் பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீச்சர்டு வீடியோ செக்ஷன். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ட் செக்ஷன்ஸ்னால் என்னென்னா, கஸ்டமைஸ் த லேஅவுட் ஆஃப் யுவர் சேனல் ஹோம் பேஜ் வித் அப் டு 12 செக்ஷன்ஸ். இது என்னென்னா, இப்போ என்னோட சேனலே உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதான் என்னோட சேனலோட ஹோம் பேஜ். என்னோட பார்த்தீங்கன்னா இது ரிட்டர்னிங் வீடியோஸ் சொன்னேன்ல, அந்த ரிட்டர்னிங் வீடியோஸ் இதில் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போது இதுதான் என்னோட வந்து ஃபீச்சர்டு செக்ஷன்ஸ். ஃபஸ்ட் நான் வந்து ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஷார்ட்ஸ் இருக்கா, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரோ யுவர் சேனல் ஃபாஸ்டர் பிளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேலிஸ்ட் செக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளேலிஸ்ட்டு. ஸோ 3 செக்ஷன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதேமாரி தான் நீங்கள் வந்து எத்தனை செக்ஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், சிங்கிள் பிளேலிஸ்ட் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இப்போ எதில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பாப்புலர் அப்லோட்ஸ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன்னா இதில் செக்ஷன்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கணும், இப்போ எனக்கு இந்த ஷார்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேணாம், எனக்கு பாப்புலர் அப்லோட்ஸ் ஃபஸ்ட்டு வரணும்னா இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த லேஅவுட்டை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் என்னென்னா பிராண்டிங் செக்ஷன்.
பிராண்டிங் போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் இருக்குது. ஸோ இதில் உங்கள் சேனலுக்கு வந்தீங்க ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. இது வந்து எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் 98x98 பிக்சல்ஸ் இருக்கணும், கம்மியாக குறைஞ்சபட்சம். அதுக்கப்புறம் என்னென்னா 4 MB ஆர் லெஸ், 4 MBக்கும் இல்லைனா அது கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு என்னோட பார்த்தீங்கன்னா நான் இதை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், டன் கொடுத்துட்டா எனக்கு இங்கே வந்து செட் ஆகிடுச்சு என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ். பேனர் இமேஜ்னால் என்னென்னா இப்போ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, இதுதான் பேனர் இமேஜ். இது வந்து ஃபோனில் ஒரு சைஸுக்கு தெரியும், அதுக்கப்புறம் லேப்டாப்பில் ஒரு சைஸில் தெரியும், டிவியில் ஒரு சைஸில் தெரியும். ஸோ இங்கே கூட காட்டியிருக்காங்க பாருங்கள், டிவிக்கு ஒரு சைஸு, லேப்டாப்க்கு ஒரு சைஸு, ஃபோனுக்கு ஒரு சைஸ்னு. ஸோ இங்கே எது பெஸ்ட்டு ரிசொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2048 × 1152 பிக்சல்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் 6 MB ஆர் லெஸ் இருக்கணும். ஸோ இந்த ஒரு பிக்சல் பார்த்துக்கிட்டிங்களா, இது நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போங்க, கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த கேன்வாக்குள்ளே வந்துட்டா இதில் வந்து இப்போ சேனல் ஆர்ட்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அது. இதை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து அந்த ரெசொல்யூஷனில் தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த ரெசொல்யூஷனில் தான் இருக்குது. இப்போ நான் இதுலேருந்து ஒரு இமேஜ் கூட வேணும்னா எடுத்து நான் அதை செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் அதை உனக்கு பாருங்கள். ஸோ இதை நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு பிக்சரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ இது நான் வந்து செட் பண்ண போகிறேன். பிராண்டிங்கில் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ என்னோடய டவுன்லோட்ஸில் ஸோ நான் டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்குது. வியூவபிள் ஆன் டிவி அப்படிங்கும்போது இப்போ நான் இது கொடுத்தேன்னா இந்த ஃபுல் இமேஜுமே டிவியில் எனக்கு தெரியும். வியூவபிள் ஆன் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஒரு பார்ட் மட்டும் இந்த டெஸ்க்டாப்பில் தெரியும். அப்புறம் வியூவபிள் ஆன் ஆல் டிவைசஸ் லைக் மொபைல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சேனல் ஆர்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒரு சேனல் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ டன் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் ஆர்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, வீடியோ வாட்டர் மார்க். The watermark will appear on your YouTube videos in the right hand corner of the video player. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவே வீடியோ பிளேயரோட இதுதான் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறையா சேனலாக பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைபர்னு இருக்கும், இல்லை அவங்க சேனல் நேம் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் உங்கள் சேனலுக்கு பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 150 × 150 பிக்சல்ஸ் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து அட்லீஸ்ட்லாம் கிடையாது, கரெக்டாக 150 × 150 வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இது வந்து லெஸ் தென் 1 MB இருக்கணும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு PNG ஃபைலில் வைக்க பாருங்கள், வேறு எந்த ஃபைலும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் தான் நானும் என்னோடய சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை கூட நீங்கள் உங்கள் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டன் கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுது, எண்ட் ஆஃப் த வீடியோ, இல்லை கஸ்டம் ஸ்டார்ட் டைம், இல்லைனா என்டையர் வீடியோ. இது வந்து உங்களுக்கு எப்போ உங்கள் வீடியோக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நீங்களே பிளான் பண்ணி வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் தி வீடியோனா கடைசி ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 20 நிமிஷமோ அப்படி தான் வரும். கஸ்டம் ஸ்டார்ட் டைம்னா இப்போ எனக்கு வந்து பாதிலேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைம் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்டையர் வீடியோ ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னா இது செட் பண்ணிக்கலாம். என்டையர் வீடியோ கொடுக்குறதா பெஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லேப்டாப்பில் பார்க்குறவங்க இல்லைனா வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஒர்க் பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணாலே இதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். மொபைலில் பட் அப்படி கிடையாது, லேப்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு இதுலேருந்து டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இப்போ பேசிக் இன்ஃபோ வந்துட்டோம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா படித்து பாருங்களேன். டெல் வியூவர்ஸ் அபவுட் யுவர் சேனல், உங்கள் சேனல் எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, யுவர் டிஸ்கிரிப்ஷன் வில் அப்பியர் இந்த அபவுட் செக்ஷன் ஆஃப் யுவர் சேனல். உங்களோட அபவுட் செக்ஷனில் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் சர்ச் ரிசல்ட்ஸ் அமாங் அதர் பிளேசஸ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேவா? சர்ச் ரிசல்ட்ஸ் அண்ட் அதர் பிளேசஸ்னால் சர்ச் ரிசல்ட்ஸ் அமாங் அதர் பிளேசஸ்னால் சர்ச் ரிசல்ட்டில் வந்து உங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகும். அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிம்பிளாக அவங்களோட நேமையும் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வீடியோஸ் போடுவேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதில் வந்து மெயினாக நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் நிறையா பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னா கீவேர்ட்ஸ் மெயினாக யூஸ் பண்ண பாருங்கள்.
ஸோ இப்போ நான் எப்படி இதை டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் நான் ஒரு 3 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா யூடியூப் டிப்ஸ் ஒரு கீவேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹவு டு க்ரோ யுவர் சேனல் ஒரு கீவேர்ட்ஸு, அதுக்கப்புறம் மேக் மணி ஆன்லைன். ஸோ இதுலேயே நான் ஒரு 3 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீவேர்ட்ஸ் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணணும். இதை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும். அது எங்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு லேட்டர் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி வச்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க். ஆட் லிங்க்ஸ் டு த சைட்ஸ் தட் யூ வாண்ட் டு ஷேர் வித் யுவர் வியூவர்ஸ். ஸோ இந்த லிங்க் நம்ம மெயினாக நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோஷியல் மீடியா பேஜஸ், உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு அவங்கள வியூவர்ஸை கொண்டு போகிறதுக்கு இந்த லிங்க் வந்து மெயினாக யூஸ் ஆகும். சில பேர் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த ஒரு லிங்க் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோட கம்பெனி வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லிங்க் யூஆர்எல் நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும்னா இந்த HTTPSன்னு சொல்லிட்டு இது போட்டுட்டு தான் நீங்கள் அப்புறம் நீங்கள் லிங்க் எழுதணும். ஓகேவா? டேரெக்டாக அந்த www.லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு பெனிஃபிட், ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன தெரியுமா? இப்போ யாராவது இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா பாருங்கள், டேரெக்டாக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி யூடியூப் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து உங்கள் சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது, இப்போ இதை எப்படி உங்கள் சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இந்த லிங்க் யூஆர்எல்ல இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நியூ டேப் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் யூஆர்எல் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். எனக்கு பர்சனலாக நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன்னா இந்த medium.com அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண பிறகு ஸ்டெப் 1, அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல் இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த 1 வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் லிங்க்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ராசஸ். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் பண்ணிக்கோங்க, ட்விட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இமெயில் அட்ரஸ், உங்களோட பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ் எதுவோ அதை கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 3 ப்ராசஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். லேஅவுட்டும் முடிச்சிட்டோம், பிராண்டிங்கும் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபார்மும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா மறக்காமல் இந்த பப்ளிஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். இப்போ என்னோடய வியூ சேனல் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் இமேஜ் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோடய சேனல் ஆர்ட் மாறிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய சப்ஸ்கிரைப் லிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய டியூபர்பக் வெப்சைட் லிங்க் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே இல்லாதனால இது பிளாங்காக இருக்குது. வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷ்னலாக இன்னுமே உங்களுக்கு அழகாக இருக்கும் சேனல் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட சேனலை கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதுதான் மெயின் கீவேர்டு ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் கூட சொல்லலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட பார்ட் 2 வந்து சூன் அப்லோட் பண்ணுறேன். அதே போல் இப்போது அந்த பார்ட் 2 வந்து இதோட மெயின் கண்டினியூஷனாகவே இருக்கும். கண்டினியூஷன் ஏன் சொல்கிறேன்னா இதுலேருந்து சில விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதுக்கு நான் சொல்லியிருப்பேன். சில கீவேர்டு ஆப்டிமைசேஷன் சொன்னதுனால சில அந்த டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன்ல, அதில் உள்ள ஒரு கீவேர்ட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் திருப்பி நம்ம அப்படின்னு சொல்லிட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் மறந்துடாமல். நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா அந்த லிங்க்கை வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் கீழே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சேனலை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இதுதான் உங்கள் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் எப்படி வீடியோஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதேமாதிரி மொபைல்லையும் இதே சிம்பிள் தான் இருக்கும், கீழே சென்டரில் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணணும், அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். சரியா? ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இப்படி தான் நீங்கள் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் ஆப்டிமைஸ் பண்ணணும். இதை போல் நிறைய யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி யூடியூபிங்.